அனைவருக்கும் வணக்கம். எப்படியாவது அமைச்சர் பதவி வாங்கிடலாம் அப்படின்னு ஆசையா காத்திருந்த அதிமுகவினுடைய கிளர்ச்சி எம்எல்ஏக்களுக்கு கடைசியில எதுவுமே கிடைக்கல. அவர்கள் அப்படியே தாவேக்காவிலிருந்து தங்களோட போக்கஸா எடப்பாடி அவர்கள் பக்கமே திருப்பி, ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, உங்களோட முடிவுக்கு எதிராக நாங்க தாவேக்காவை ஆதரிச்சது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் கொடுத்து இன்னைக்கு எடப்பாடி கிட்ட சரண்டர் ஆயிருக்காங்க அந்த கிளர்ச்சி எம்எல்ஏக்கள். போன எல்லா பேரும் திருப்பி வந்துட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, 25 பேர் போனாங்க, 21 பேர் தான் திரும்ப வந்திருக்கிறாங்க. 4 பேர் கட்சியே மாறிட்டாங்க, அதிமுக இருந்து விலகி தாவேக்காலையே போய் சேர்ந்துட்டாங்க. மிச்சம் 21 பேர்ல அதாவது ஒருத்தர் சிவி சண்முகம் மட்டும் இன்னும் சாந்தமாகல. இன்னும் அவர் எடப்பாடி அவர்கள்கிட்ட ரொம்ப அதிகமாலாம் பேசிட்டாரு. அதாவது பத்திரிகையாளர் சந்திப்புல பேசினதை தாண்டி தனிப்பட்ட முறையில எடப்பாடி அவர்கள் அடிக்கெல்லாம் பாஞ்சிட்டதா சொல்லி செய்திகள்லாம் வந்துச்சு. ஸோ அவர் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போனதுனால அவர் மட்டும் இப்போதைக்கு காம் டவுன் ஆகல. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி தரப்புல இருந்து அப்படியே போயிட்டு அவரை சந்திச்சு மன்னிச்சுக்கங்க, இனிமேல் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்து இப்போ உள்ள திருப்பி இணைஞ்சிட்டாங்க. அதிமுகல பிளவுகளுக்கும் இணைவுகளுக்கும் எண்ணிக்கையே கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. கூடுதலாக எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லும்போது, நாங்க இது பிளவெல்லாம் இல்லைங்க, ஏதோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, அதுல நாங்க அப்படியே போயிட்டு திருப்பி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்திருக்காரு. எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான் சொல்லியிருந்தோம். அன்றைக்கு தெரியும், தொடர்ந்து எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்டீங்களா? பொதுச் செயலாளர் எடப்பாடி தானாமா. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் நிலைமை தான் வரப்போகுது, அவரை நாங்க பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தே தூக்க போறோம், இன்னும் சொல்ல போனா அவசர பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி கட்சியவே எங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர போறோம் அப்படின்னு எஸ்பி வேலுமணி இப்படி ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து ஆஃப் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா லீமா ரோஸ், லால்குடியினுடைய எம்எல்ஏ லாட்ரி மார்டின் அவர்களுடைய மனைவி, இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டாங்க. ஆனா அவர்களுக்கே அது ரிவீட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா தாவேகா தரப்புல போய் இவர்கள் எதிர்பார்த்தது, நம்ம கண்டிப்பா அமைச்சர் பதவி எல்லாம் வாங்கி அங்க அதிகாரத்துக்கு வந்துடலாம், அதிமுகன்ற கட்சியும் கைப்பற்றிடலாம் அப்படிங்கிறதா. ஆனா இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் மனசு வச்சதுனாலதான் இவர்களுடைய அந்த எம்எல்ஏ பதவியை காப்பாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் ஏற்கனவே கட்சி தாவல் தடை சட்டம் மூலமாக இவர்களுடைய பதவியை பறிங்கன்னு சொல்லி சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்திருக்காரு. எஸ்பி வேலுமணி தரப்புல இருந்தும் எடப்பாடிக்கு ஆதரவா இருந்த 22 எம்எல்ஏக்களுடைய அந்த பதவியை பறிங்கன்னு கடிதம் கொடுத்திருந்தாங்க. ஆனா இதுல யாரோட கடிதம் வேலிடுன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் தான். காரணம் அவர் தான் பொதுச் செயலாளராக இப்போ வரைக்கும் இருக்கிறார். இவங்க பொதுக்குழு கூட்டி அதுல தீர்மானம் நிறைவேற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியை பறிச்சிருந்தாங்கன்னா அது வேற. இப்போ வரைக்கும் அவர் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறதுனால அவருடைய கடிதத்துக்கு தான் வேல்யூ அதிகம். ஸோ அவரினுடைய உத்தரவின் பேரில் இவர்களினுடைய எம்எல்ஏ பதவிகள் எப்போது வேணாலும் பறிக்கப்படலாம். இவர்கள் ராஜினாமா பண்றது வேற, பதவி பறிக்கப்படுது அப்படின்னா அது பெரிய அவமானம் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைலண்டா அங்க அமைச்சர் பதவி இல்லை, இங்க இருக்கிற பதவியும் போயிட போகுதுன்னு சொல்லி இந்த பக்கம் சரண்டர் ஆயிட்டாங்க. ஸோ இது மறுபடியும் அதிமுகல எடப்பாடி அவர்களுடைய அந்த ஒரு ஆளுமை இருக்கு இல்லையா, அதை கூட்டிட்டு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இப்போ வரைக்கும் 2 கட்சியா பிரிஞ்சு போனவங்க கூட திருப்பி எடப்பாடியை பொதுச்செயலாளர் ஏத்துக்கிட்டு சேர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதிமுக இதற்கப்புறம் எஸ்பி வேலுமணியாலேயோ இல்ல சிவி சண்முகத்தினாலேயோ ஒரு தனியாக லாபி கிரியேட் பண்ணி தலைமைக்கு எதிராக வேலை பார்க்கறது கஷ்டம். ஏன்னா இவர்கள் வெளியே போன அந்த மொமெண்ட்லேயே பாத்தீங்கன்னா பதவிகள்லாம் மாத்தி கொடுத்துட்டாரு. மாவட்ட செயலாளர்லாம் வேற ஆளுங்களை போட்டாரு, முக்கியமான பொறுப்புகள் ஆட்களை மாத்திட்டாரு. அப்ப திருப்பியும் அவர்களை அனுப்பிட்டு நீங்களே இருந்துக்கங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதிமுக இப்ப பவர் சென்டர் அப்படிங்கிறது எடப்பாடியா மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்கிறாப்புல. ஸோ ஆனால் கட்சியினுடைய பலம் அப்படியே இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 4 எம்எல்ஏக்கள் அப்படியே நழுவி போயிட்டாங்க. ஏற்கனவே 47 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ அதுல 4 பேர் போகும்போது கண்டிப்பா அது ஒரு கணிசமான ஒரு பின்னடைவு தான். கிட்டத்தட்ட 43 ஆயிருக்கு. அதுல சிவி சண்முகம் அவர்கள் எந்த பக்கம் முடிவெடுக்க போறாங்கிறது தெரியல. எஸ்பி வேலுமணி அவர்கள் சிவி சண்முகத்தை சந்திக்க போகும்போது கூட அங்கிருந்து சிவி சண்முகம் ஆதரவாளர்கள்லாம் எஸ்பி வேலுமணிக்கு எதிராகவே குரல் கொடுக்குறாங்க. ஸோ அவர்கள் எடப்பாடி அவர்கள் கூட ஒரு ஒற்றுமையா இருப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். எது எப்படியே இப்ப அதிமுக இருந்து ஒரு 4 எம்எல்ஏக்கள் தாவேகா பக்கம் போனாலும் இப்ப அந்த அதிமுகன்றது சமீபத்திய அந்த பிளவுல இருந்து ஒரு கட்சியா சேர்ந்து இருக்கிறாங்க. இப்ப அடுத்து வரப்போறதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் ஃபார் எவ்ரி பார்ட்டி. என்ன அப்படின்னா 5 தொகுதிக்கான இடைத்தேர்தல். கிட்டத்தட்ட ஒரு முதல் கட்டமா திருச்சி கிழக்கு காலியானதாக அறிவிக்கப்பட்டது. அது முதலமைச்சர் விஜய் அவர்களே போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. 2 தொகுதியில போட்டியிட்டனால 1 காலியாச்சு. அதற்கப்புறமா பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம் போன்ற அந்த 3 அதிமுக எம்எல்ஏக்கள் அப்படியே ராஜினாமா பண்ணிட்டு விஜய் பக்கம் போயிட்டாங்க. அதாவது எஸ்பி வேலுமணி அவர்கள் தரப்புல இருந்து விஜய்க்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. அதுக்கப்புறம் இவர்கள் போய் அபிஷியலா சேர மாட்டாங்க, நாமளா போய் சேர்ந்துடலான்னு சொல்லி கட்சியை ராஜினாமா பண்ணிட்டு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியா தான் வந்தாரு விநாயக் அப்படிங்கிற மாதிரி நம்ம
இசக்கி சுப்பையா அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ தொடர்ச்சியா வந்து அம்பாசமுத்திரம் தொகுதியில வெற்றி பெற்றுட்டு இருந்தாலும் தன்னோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால தனி ஆளா போயிட்டு சேர்ந்தாரு. முதல்ல போய் சபாநாயகர் ராஜினாமா கடிதம் கொடுக்கும்போது கூட அப்படியே டைப் பண்ணி கொண்டு போய் அந்த பேப்பரை கொடுத்துட்டாரு. இதெல்லாம் தூக்கிட்டு வராதிங்க, நீங்க ஒழுங்கா கைப்பட எழுதி கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டு திருப்பி போய் கைப்பட எழுதிலாம் கொடுத்து ராஜினாமா பண்ணாரு. ஸோ இப்போ அந்த தொகுதி வந்து காலி. அப்போ கிட்டத்தட்ட 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வரப்போகுது. இது ஒரு மெகா தேர்தல் தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட பல நபர்களே எதிர்பார்க்காத ஒண்ணு தாவேக்கா ஜெயிக்கும் அப்படிங்கிறது. தாவேக்கா சார்பில் போட்டியிட்ட விஜய் அவர்களே எதிர்பார்க்காத ஒன்று நாம் முதலமைச்சர் ஆகும் அப்படிங்கிறது. ஏன்னு சொல்ல போனா 2 தொகுதியில் நிற்கும் போதே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஏதாவது ஒண்ணுல தான் ஜெயிப்போம் அப்படிங்கிறதுனால 2 தொகுதியில் நின்றுக்காப்ல. ஸோ இந்த 2லையும் ஜெயிச்சு அவரோட சேர்த்து 108 பேரை சட்டமன்றத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ அடுத்த ஒரு இடைத்தேர்தல் மாதிரி வரும்போது தான் உண்மையிலேயே வந்து மக்களுடைய முடிவு இதுவாக தான் இருந்துச்சா, இப்போ தாவேக்காவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆதரவாக இருந்துச்சா, இல்லை வந்து தாவேக்கா வெற்றி பெறும் அப்படிங்கிற நிலையில மக்கள் வந்து இல்லை எதர்ச்சியா ஓட்டு போட்டாங்க, அது மிகப்பெரிய அளவு ஒரு டேர்ன் அவுட்டா மாறிடுச்சா அப்படிங்கிற நமக்கு தெரிய வரும். எப்பவுமே இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு ஒரு எட்ஜ் இருக்கும். ஆளுங்கட்சியை தாண்டி இடைத்தேர்தலில் ஒரு எதிர்க்கட்சி வெற்றி பெறுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். ஆனால் அந்த கடினமான விஷயத்தை பண்ணி பார்க்கறதுக்கு இங்கே எக்கச்சக்கமான கட்சிகளும் தயாராக இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவர்களினுடைய இருப்பை தக்க வைப்பதற்கு இது ஒன்றுதான் ஒரே வழி. இப்போ ஏற்கனவே அதிமுகவுக்கு சாதகமா இருந்த தொகுதிகளாகவே இருந்தாலும் அங்க வந்து நிச்சயமா அதிமுக ஈஸியா வெற்றி பெற்றுருமானா அதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா இப்ப ஆளும் தரப்பு, அதுக்கப்புறம் திமுக தரப்பு, அவங்க இப்ப எதிர்கட்சி, அப்புறம் அதிமுக, நாம் தமிழர்னு சொல்லி அங்க எல்லா வேட்பாளர்களுமே வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது யாருமே வந்து தேர்தலை ஸ்கிப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஆளுங்கட்சி மேல வந்து ஊழல் குற்றச்சாட்டை சொல்லி அவர்கள் வந்து பணம் கொடுப்பாங்க. அதாவது ஆளுங்கட்சி எப்பவுமே வந்து போட்டிடுறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து இது ஜனநாயகம் இல்ல பணநாயகம் அப்படின்னு சொல்லி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எல்லாம் திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதிமுக புறக்கணிச்சாங்க. அந்த மாதிரி காரணம் சொல்லி புறக்கணிக்க முடியுமானா முடியாது. ஏன்னா தாவேக்கா திமுக அதிமுக விட அதிகமா பணம் செலவு பண்ணி ஓட்டுக்கு பணம் கொடுத்தெல்லாம் ஜெயிக்கல. ஸோ இன்னும் அவர்கள் வந்து அந்த பணம் கொடுத்து ஜெயிக்கிற பாணியில வந்து வெற்றி பெறல. ஒரு சில தொகுதிகளில் 500 ரூபாய் எல்லாம் கொடுத்தாலும் பெரும்பாலான தொகுதிகளில் பணம் கொடுக்காம தான் தாவேக்கா வந்து வெற்றி பெற்றாங்க. அதனால அந்த குற்றச்சாட்டுலாம் வச்சு தேர்தலில் புறக்கணிக்க முடியாது. ஸோ அதிமுகவுக்கும் கண்டிப்பாக இங்கே கண்டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், திமுக கண்டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக கண்டெஸ்ட் பண்ணி தான் செய்வாங்க எப்பவுமே. அது அவர்களுடைய பாணி. எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் அவர்கள் தொடர்ச்சியாக போட்டிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு தொகுதியிலையும் ஒரு மெட்ரிக் இருக்கும். ஆனால் என்ன இங்கே மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி களம் எப்படி இருந்துச்சுன்னா 4 அணியா அவர்கள் பிரிஞ்சு வந்து போட்டிட்டாங்க இல்லையா. தேர்தலுக்கு பின்னாடி அதே 4 அணியா இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுல பல அணிகள்ல வந்து உள்ள வெளியேன்னு சொல்லி மாறிட்டாங்க. அம்பாசமுத்திரம் தொகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி பெற்ற வேட்பாளர் வந்து இசக்கி சுப்பையா, அவர் வந்து அதிமுக சார்பில் போட்டிட்டார். 2ஆம் இடம் காங்கிரஸ் விபி துரை அவர்கள் போட்டிட்டார். 3வது இடம் ராஜகோபால் தாவேக்கா சார்பாக போட்டிட்டார். இப்போ இந்த 3 பேரும் ஒரே அணியில் இருக்கிறாங்க. இப்போ மக்களினுடைய தீர்ப்புக்கு எந்த அளவிற்கு எதிராக இந்த கூட்டணி சேர்ந்திருக்காங்கன்றதை நீங்க பாருங்க. இசக்கி சுப்பையா அவர்களுக்கு வாக்கு செலுத்திய மக்கள் எல்லாம் என்ன மனநிலையில் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விசில் வேண்டாம், எனக்கு கை சின்னம் காங்கிரஸ் வேண்டாம், ராஜகோபால் வேண்டாம், விபி துரை வேண்டாம்னு சொல்லி தான் இசக்கி சுப்பையா அவர்களுக்கு வாக்கு செலுத்தியிருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, ஜெயிச்ச உடனே மக்கள் முடிவுக்கு எதிராக மக்கள் தோற்கடித்த ஒரு கட்சியினுடைய தொண்டரா போய் சேர்றாரு. இப்ப நாளைக்கு அந்த தொண்டரா இருந்து மறுபடியும் சீட்டு வாங்கி போட்டிட்டாருன்னா மக்கள் இவருக்கு ஆதரவா முழுமையா நிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கா நிக்க கூடாது. அவர்கள் நிற்பாங்க, நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இருந்தாலும் கண்டிப்பா அவர்களுக்கு ஒரு எதிர்விளைவு இருக்கும், அதை மாற்று கருத்தே இல்லை. திருப்பி அம்பாசமுத்திரத்திலே நிற்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சியில என்ன ஜெயிச்சுக்கிட்டு அந்த கட்சிக்கு போறீங்க ஒரு பார்வை கண்டிப்பா வந்து வரும். ஸோ அது இதே மாதிரி எல்லா தொகுதியிலையும் இருக்கும். இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் இருந்து ராஜினாமா பண்ணவங்க கண்டிப்பா அதே தொகுதியாக திருப்பி கேட்பாங்க, நாங்க விசில்ல நின்று நாங்க ஜெயிக்கிறோம்னு சொல்லுவாங்க. விஜய் அவர்களையே கூட்டி வச்சு பிரச்சாரம் கூட பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த தொகுதியில் அவர்களுக்கு ஒரு எதிர்மனநிலை இருக்கும். இந்த இடத்துல வந்து நிலைப்பாடை வந்து கொஞ்சம் கூட மாற்றிக்கொள்ளாமல் நிற்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் இருக்கு. இப்போ நீங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அம்பாசம் தொகுதியில மொத்தமே போட்டியிட்டதே 5 வேட்பாளர்கள் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான வாக்கு எடுத்த கிட்டத்தட்ட 15,000 வாக்குகள் வந்து ரத்தம் சுசன் அவர்கள் பெற்றிருந்தார். அப்போ அந்த வாக்குகள் தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த வாக்காளர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு மனக்கசப்பு இல்லாம இப்போ வரைக்கும் இருப்பாங்க. நாம ஒரு வேட்பாளருக்கு போட்டிக்கிட்டோம், அவரு நம்மளுடைய முடிவுக்கு எதிரெல்லாம் செயல்படல, என்ன நோக்கத்துக்காக அவர்கள் வாக்கு செலுத்துறாங்களோ அந்த நோக்கத்துக்காக அவர் இப்போ வரைக்கும் நிற்கிறார். ஸோ மறுபடியும் அவர் தொகுதியில போட்டியிடும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, களம் வந்து அவருக்கு இன்னுமே அதிகப்படியான சாதகமாக தான் மாறும். ஏன்னா இவர் கடந்த முறையும் போட்டிட்டாரு, இந்த முறை நிலைப்பாட்டையே மாற்றாம போட்டிட்டாரு. ஒன்றும் இல்லை, இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் விபி துரை அவர்கள் கடந்த முறை நின்றுப்பாரு. இப்போ வந்து என்ன வாக்கு கேட்பாரு, போன தடவை போட்டியிடும் போது நீங்க வந்து இசக்கி சுப்பையா அவர்களுக்கு ஓட்டு போடாதீங்க, நீங்க விசிலுக்கும் ஓட்டு போடாதீங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருப்பாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து கூட்டணியில் இருக்கிறாரு. இப்போ வந்து இசக்கி சுப்பையா அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அவரையும் கூட வச்சுக்கணும், இல்ல அவர் சார்ந்த அணியினரை கூட வச்சுக்கணும். அப்ப இதெல்லாம் வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க,
நீங்க நீங்க வந்து வெளியே எதிரி மாதிரி காட்டிக்கிறீங்க, ஆனா உள்ள பார்த்தா எல்லாருமே ஒரு கூட்டு கலவனையா இருக்கீங்கன்ற ஒரு பார்வை மக்கள்கிட்ட வருமா இல்லையா? சோ அந்த விஷயத்துல நாம் தமிழ் தனித்து நிக்கிறாங்க. அது தனித்துவமா நிக்கிறாங்க. தனிச்சு நிக்கிறாங்கன்ற தேர்தல் காலத்துல நான் சொல்லல. அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அணி மாறுறது, போன தடவை கூட்டணி, இந்த முறை அப்படி எதிரணி அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்கள் நிக்கிறது இல்ல. சோ அது ஒரு இடைத்தேர்தல் இருந்தாலும் அவர்கள் தொடர்ச்சியா போட்டிடுறது. ஏன்னா அதிமுக எதிர்க்கட்சியா இருக்கும் போதே ஈரோடு கிழக்குல வந்து அவர்கள் போட்டிட்டு தவிர்த்தாங்க. காரணம் என்ன? தோல்வி பயந்தான். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஈரோடு கிழக்கு தேர்தலில் வந்து போட்டிட்டு ஒரு கணிசமான அளவு வாக்குகள் நம்ம குறைவா எடுத்துட்டோம் அப்படின்னா அது கட்சியினுடைய பிம்பத்தை வந்து உடைச்சிரும் அப்படிங்கிறதுனால ஒரு பயத்தின் அடிப்படையில தான் அதிமுக பின்வாங்கிச்சு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். ஆனா அப்பவும் நாம் தமிழர் கட்சி போட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட யாருமே எதிர்பார்க்காத அளவுல 25,000 வாக்குகள் வந்து வாங்கினாங்க. சோ அப்ப இந்த இடைத்தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி போட்டிக்கிட்டு ஒரு கணிசமான வாக்கு வாங்கினாங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சியில ஒரு தொய்வு இருக்கு இல்லையா? சோ வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட பாதியா குறைஞ்சிருச்சு. இது ஒரு பின்னடைவு அப்படிங்கிறத இப்ப பலர் உடனே தொடங்கியிருப்பாங்க. சோ இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த இடைத்தேர்தல் ஒரு சரியான வாய்ப்பா இருக்கும். அவர்கள் நிச்சயமா வந்து இதுக்கான ஒரு வியூகங்களை அமைச்சு இந்த தேர்தலில் வந்து எப்படி அதிகப்படியான வாக்குகளை வந்து பெறலாம் அப்படிங்கிறத நோக்கி தான் பயணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவர்கள் கூட்டணி வைக்க போறது கிடையாது. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா அதிமுக கூட இணைந்து அவர்கள் இந்த மாதிரி போட்டிட்டாங்கன்னா ஒரு வெற்றி வாய்ப்புக்கான வாய்ப்புகள் இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. கண்டிப்பா அதை சீமான் அவர்கள் கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இடைத்தேர்தலாம் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ நிச்சயமா அவர்கள் தனியா தான் வந்து நிற்பாங்க இந்த முறையும். அவர்கள் தனியா நிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரே நிலைப்பாட்டில் தொடர்ச்சியா நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையில மக்கள் மத்தியில் ஆதரவை நிச்சயமா இந்த முறை வந்து கூடுதலாக கொடுக்கும். இன்னொன்று சட்டமன்ற பொது தேர்தலில் வந்து பார்க்கும் பொழுது ஸோ நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துல போட்டிட்டாங்களோ அதே ஸ்பேஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா இருந்தாங்க. திமுக வேண்டாம், எனக்கு இன்னொரு கட்சி வேணும், அது வந்து தாவேகாவா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை. ஆனா இன்றைக்கு தாவேகா ஆளும் கட்சி. சோ திமுக அதிமுக எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்துல இன்னைக்கு தாவேகா இருக்கு. இப்ப இன்னும் இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கு 3 மாத காலங்கள் ஆகும். சோ அந்த 3 மாத காலத்துல ஆளும் தரப்பிற்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா உருவாக ஆரம்பிக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 20 நாட்கள்ல ஒரு கட்சியின் மீது இந்த அளவிற்கு ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து வந்துச்சான்னு பாத்தீங்கன்னா திமுக கூட வரல. ஸோ அது ஏன் தாவேகாவுக்கு இவ்வளவு தூரம் அதிகமா வருதுன்றத பார்க்கும்போது 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, எதிர்கட்சிகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க. திமுக எதிர்கட்சி, அதிமுக எதிர்கட்சி, நாம் தமிழ் எதிர்கட்சி அப்படிங்கும் போது ஒரு 3 முனை தாக்குதலுக்கு தாவேகா உள்ளாகுது. ஒண்ணு. இன்னொன்னு, தாவேகா வந்து ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்து நாங்க பண்ணுவோம்னு மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி வந்த கட்சி. அப்ப என்ன ஆகும்னா எல்லாத்துக்கும் மக்கள் கேள்விக்க தான் செய்வாங்க. இதே திமுக அதிமுக பண்ற விஷயத்தையே தாவேகா பண்ணாலும் அவங்க பண்ணலாம், நீங்க எப்படி பண்ணலாம்னு மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா தாவேகா அப்படிதான் தங்களை பிளான் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால அது தவிர்க்க முடியாத ஒன்று தான். அப்ப இதை வந்து சரியான விதத்துல நாம் தமிழ் கட்சி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா உண்மையான மாற்று நாங்க தான். நீங்க வந்து விஜய் அவர்களுக்கு மாற்று நினைச்சு ஓட்டு போட்டீங்க, ஆனா அவர் வந்து மாற்று இல்லை, எங்க கிட்ட இருக்கிற கொள்கைகளை பாருங்க, நாங்க வந்து உங்களுக்கு உண்மையான ஒரு மாற்று அரசியலை கொடுப்போம்னு மக்களை கன்வின்ஸ் பண்ணி நம்ப வச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த முறை அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கும். அதிகப்படியான வாக்குகளை பெற முடியும். இந்த ஒரு பின்னடைவிலிருந்து சுலபமா வந்து மீண்டு வர முடியும். அவர்களுடைய வாக்கு வங்கியை வந்து இந்த இடைத்தேர்தல் நிரூபிச்சு காட்டிட்டாங்க, அதிகரிச்சு காட்டிட்டாங்க அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியா தான் பார்க்கப்படும். அடுத்து வரப்போற பொது தேர்தலுக்கு இப்ப 2029 வரப்போற நாடாளுமன்ற தேர்தலுக்குலாம் ஒரு அடித்தளம் போட்ட மாதிரி ஆயிரும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நாம் தமிழர் கட்சி எந்த அளவிற்கு தேர்தல் காலத்துல வந்து பணியாற்ற போறாங்க, என்னென்ன மாதிரியான வியூகங்கள்ல செயல்பட போறாங்க அப்படின்னு. நன்றி.